ஹலோ கைஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூனியத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரானில், அதர்வன வேதத்தில், பைபிளில் இந்த 3 வேதங்களையும் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரானில் பார்க்கலாம். சாப்டர் 2 வர்ஸ் 102 பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்தில் இந்த சூனியக்கலை சிறப்பாக இருந்ததாகவும், சுலைமான் என்ற ராஜா அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் சாலமன், அவருடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா அந்த சூனியத்தால் வந்ததாகவும், ஹாருத் மாருத் என்ற வானவர்கள்லாம் ஏஞ்சல்ஸ், அவங்க பூமிக்கு அனுப்பப்படுறாங்க கடவுளால். எதுக்காகனா சுலைமானுக்கும் இந்த சூனிய கலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று சொல்வதற்காகவும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 சாப்டர் 113, 114 அதில் 11 வசனங்கள் இருக்கும். அந்த வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, முகமது நபிக்கு பார்த்தீங்கன்னா லுவைத் இப்னு அக்சம் என்ற ஒரு நபரால் சூனிய வைக்கப்படுது. அவருடைய முடியை வச்சு சீப்பு வச்சு சூனியம் பண்ணப்பட்டு 11 முடிச்சு போட்டு ஒரு பாழ் தினத்தில் வச்சதாகவும், அவர் அந்த லாஸ்ட் 2 சாப்டரில் 11 வசனம் சொன்னோம் இல்லையா, அதை சொல்லி அவர் விடுபட்டதாகவும் குரானில் சொல்லப்படுது. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம். இது அதர்வன வேதத்தில் தான் நிறைய மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்குதா யூடியூப்பில் பார்த்தேன், அதனால் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம், தண்ணி, தேன், அது பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கான மருந்தாக அதில் சொல்லப்படுது. அக்கினியே எங்களை தூஷிப்பவனே எரித்து விடு உனது சுடரால் அப்படின்னு போட்டிருக்கோம். எதிரி அழிக்கும் வலிமை எங்களுக்கு தந்துடு ஸ்வாகா அப்படின்னு நிறையா மந்திரங்கள் அதில் கூறப்பட்டிருக்குது. இதில் இப்படி தான் இருக்குது மந்திரங்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி சொல்லப்படுது. மூணாவது பார்த்திங்கன்னா பைபிளில் பார்த்திங்கன்னா யாத்திராகம் 7, 10, 11, 12 மோசஸ் பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு கோல் வச்சுருப்பார், அது போட்டோன்னா அது பாம்பா மாறும். அங்கே இருக்கிற மந்திரவாதிகளும் சூனியக்காரரும் அதே மாதிரி அந்த கோலை போடுவாங்க, அதுவும் பாம்பா மாறும். ஆனால் மோசஸோட பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? ஆக மொத்தத்தில் மந்திரவாத சூனியம் இருக்குது. 3 வேதங்களில் இது மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதுக்கு சமானமாக ஒரு பாவம் பைபிளில் சொல்லப்படுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 15:23 இரண்டங்க பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமானமாக சொல்லப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெண்டங்கன்னாக்கா கலகம் பண்ணுறது. இங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று சொல்கிறது, லாஸ்ட்டில் 2 பேருக்கு சண்டை முட்டி விட்டு இவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறது. இது பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் நடக்கும். சரிங்களா? குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி தப்பாக சொல்லி லாஸ்ட்டில் பிரிஞ்சிடும். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரி மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? இந்த பாவம் பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூனியம் செய்கிறாங்க பாருங்கள், அந்த பாவத்துக்கு சமானமாக பைபிள் சொல்லப்படுது. சரிங்களா? அதனால் இது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிங்க. இப்போ உங்களுக்கு சூனியத்தை பற்றி பயமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வசனம் சொல்கிறது என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். யாக்கோபு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பேரம்பேர் தான் யாக்கோபு. சரிங்களா? யாக்கோபுனாக்கா மீனிங் ஏமாற்றுபவன், திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். கடவுள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இஸ்ரவேல் என்று பேர் எடுத்தார். இஸ்ரவேல்னா கடவுளோட போராடுனா ப்ரேயரில் போராடி ஒரு பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்ற தேசம் இருக்குது இல்லைங்களா, அது அவருடைய பேர் தான். அவர் அந்த இஸ்ரவேல் என்றாக்கா கடவுளோடு போராடுபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்காக கடவுள் பிளஸ் பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. இப்போ நம்ம கடவுள் விசுவாசிக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கும் அந்த பிளஸ்ஸிங் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் இல்லை, குறி சொல்வதும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு கடவுள் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்காங்க, கடவுள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. சரியா? அதனால் பயப்படாதீங்க, கடவுள் நம்ம கூட இருக்காரு, எதுவும் நம்மளை அணுகாது. சரியா? கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். ஆமென்.